வந்து இப்படி தான் அறியணுமா சாம்பாருக்கு? எப்படி அது அறியலாம்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து அறியணும். குட்டி அறியாமல் நீளமாக வந்து அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுடுறாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே போட்டு கழுவுறாங்க. முதல்ல வந்து போட்டு தான் வச்சுருக்கு நம்ம அம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கிட்டு கோணல் அப்படியே வந்து சைடு எல்லா பக்கமும் வந்து கட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி வந்து ஒரு கட்டிங் போட்டு அடுப்பை பாடுறா. அதுக்கப்புறமா வந்து அடுப்பை பாரு. நீ வாழைக்காய் அறியணுமா? வாழைக்காய் அப்படி அறியும் தெரியாதுல்ல. வாழைக்காய் அப்படி அறியும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வாழைக்காயோட தோலை வந்து நல்லா சீவிடணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா சீவிக்கணும். இந்த மாதிரி தான் அதோட முனையை வந்ததுன்னா அப்படி அரிஞ்சு எடுத்துடணும். இதெல்லாம் சீவணும். பட் நம்மள்கிட்ட வந்ததுன்னா கத்தி இருக்குது, ஒரு பெரிய கத்தி. அது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்ல விரும்பலை. நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிட்டோம். புதுசு அதை யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணதுனால யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பகுதி இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் காய் போகிற மாதிரியே வச்சு சீவிட்டாங்க. பார்த்துறீங்கக்கா. நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் சேர்ந்து சொல்கிறேன். இந்த மாதிரி அறியும் போது வந்துன்னா ரொம்ப சேஃபாக அறிங்க. என்ன தான் உங்கள் கையிலே போட்டாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு வந்ததுன்னா ஒரு நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் கேனை வச்சு ஒன்று பண்ணலாம். அதை பண்ணி வந்துன்னா நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு போடுறேன். உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிற வாட்டர் கேனை வச்சு இந்தளவு பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இதை அறிஞ்சு முடிக்கணும். தோலெல்லாம் சீவனத்துக்கு பிறகு நல்லா சீவிடுங்க. தோலை வந்து பல்லே கெட்டு போயிடும். தோல் சின்ன வயசில் ரோஷன் வாழைக்காயை கடிச்சிட்டு பல்லு சுத்தமாக காரக்காரையாக போயிட்டு. ஆமாம், பல்லு அதுக்கப்புறம் இப்போ சரியானதே பெருசு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ரோஷனுக்கு. அதோடய வேலை பார்க்க வச்சிட்டேன். கடைக்கெல்லாம் அலைய வச்சு. காய் வெந்துக்கிட்டு இருக்கு. பாதி காய் போட்டுட்டோம். அடுப்பு வேஸ்ட் ஆகிடுங்க, அமர்ந்து போயிடும்னு போட்டுட்டேன். வந்துச்சுன்னா ஒயிட் ரைஸ் வந்துன்னா இனிப்பு பொங்கல் இது ரெண்டையுமே வந்து இறக்கிட்டாங்க அம்மா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காய் பாதி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாதி காய் வந்து சீக்கிரமாகவே அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாக அறியறேன்னு கையில் அறிஞ்சிக்கிட்டு ரத்தம் ஊற்றிடுச்சு. அவங்கள பார்த்து செய்ய சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் செய்யும்போது ரொம்ப பார்த்து செய்யுங்க. நான் பார்த்தேன், என்னடா அங்கே கடந்த துணி இங்கே கிடைக்கேன்னு அதை எடுத்து வந்து கையில் சுற்றி வச்சுருக்காங்க. போன வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கல, அலட்சியமாக இருந்துட்டோம். அதனால ரொம்ப பெரிய பாதிப்பு. பொங்கல் வச்சுருவோம். போன வருஷம் அலட்சியமாக இருந்துட்டோம். நாங்கள் எது நினைக்கிறோமோ அதுக்கு எய்த்தாப்புல தான் எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வருஷம் வச்சா 3 வருஷம் வைக்கிடாமல் வைக்கணும். தம்பி இறந்தும் வச்சுட்டேன். ஆனால் இப்போ இந்த போன வருஷம் தான் வைக்காமல் விட்டுட்டேன். துணிமெல்லாம் துவைச்சிட்டோம், எல்லா வேலையும் பார்த்துட்டோம். பொங்கல் மட்டும் வைக்கலை. நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீங்கள் செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேணான்னு. அதனால நான் அலட்சியமாக விட்டேன். இந்த வருஷம் செய்யவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வருஷம் பொங்கல் வச்சா 3 வருஷம் விடாமல் பொங்கல் வச்சிடணும். தீபாவளியோட பொங்கல் தான் ரொம்ப முக்கியமான பண்டிகை. தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்தது. இப்போனா வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நரகாசுரன் வந்து அழியும் போது வந்தது. ஸோ ஆனால் வந்து ஒரு இறந்த நாள் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனை முக்கியமான பணக்கார கடவுளோட ஒரு ரொம்ப சுத்தமாக வெத்தமாக பணக்கார கடவுளை நீங்கள் நினைக்கிறதுலாம் கொடுக்குற கடவுளோட ஒரு பிறந்த நாள் மாதிரி. இல்லைம்மா? லட்சுமி நாராயணரோட ஒரு பிறந்த நாள் மாதிரி. இது தமிழர் திருநாள். இதுதான் வந்துன்னா நம்ம ஒரு வருஷம் பொங்கல் வச்சா 3 வருஷம் வைக்கணும். தமிழ் தான் வந்து முக்கியமான பண்டிகை. தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் முக்கியமான பண்டிகையே. விளைந்த காய் கனி பழம்லாம் வாங்கி வைக்கலாம். நம்ம வந்து அதெல்லாம் வைக்கல. பழம்லாம் நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றதா சாமி கும்பிட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரும்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வசதி இருக்கவங்க நிறையா செய்யலாம். வசதி இருக்கவங்க நிறைய செய்யலாம்னு இல்லை. நம்ம பொங்கல் அன்னைக்கு வைக்கும்போது இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பொங்கல் அன்னைக்கு இந்த பழம் வைக்காம விடுறோமோ இல்லையோ, கரும்பு கண்டிப்பாக வச்சாகணும். கரும்பு இருந்துச்சுன்னா அரிஞ்சு 2 துண்டு கூட இனிப்பு பொங்கலுக்கு போட்டுக்கலாம். 2 துண்டுனா ரொம்ப இல்லை. இவ்வளோ பெரிய கட்டை இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா?
இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு அதில் வந்து 2 அரிஞ்சு 4 அரிஞ்சு அது வந்து போட்டுக்கலாம் நீங்கள் சாஸ்திரத்துக்கு தோலை நல்லா சீவிட்டு. நாராயணர் குட்டி குழந்தை, கிருஷ்ணருக்கு கண்ணன் வந்து குட்டி குழந்தை, ரொம்ப பசியாக இருப்பாங்க. நெய்னா ரொம்ப பிடிக்கும். நெய் வாங்கலையம்மா, நெய் வாங்கி 10 ரூபாய்க்காவது ஊற்று. ஐயோ அதை மறந்துட்டேன். இனிப்பு பொங்கல் வந்து நெய் ஊற்றணும். நம்ம அம்மா நான் விளக்கு வாங்காமல் வந்துட்டேன். அவ்வளோ அகல் விளக்கு வாங்கினேன் கோயிலுக்கு போகிறப்ப. அது வந்து ஒழுங்காக ஏற்றி வைக்காம விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கே வச்சோம்ட்டு தெரியல. போணுச்சு எல்லா பண்ட மாதிரி எங்கே போகணும். அந்த சிகப்பு பை காலில் எடுத்து வச்சுல அதில் தான்மா இருக்கு. ஒரு விளக்கு எடுத்து மட்டும் திரிநூல் போட்டு ஏற்றணுங்க. அந்த விளக்கு எடுத்து நெய் இல்லை திருநூலில் போவாங்க அப்படிலாம் சொல்லாத. இல்லை நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா கிராண்டாக செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். இது வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நாங்கள் செஞ்சது. நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிக்கங்க. நீங்கள் நல்லா விளக்கு பொங்கலுக்கு செய்ய குத்து விளக்கு இருந்தால் ஏற்றிக்கங்க. இல்லைனா புதுசாக கூட வாங்கி ஏற்றுக்கங்க. அகல் விளக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட் அப்படிங்கிறப்ப ஒரு கரும்பு நாங்கள் செஞ்சதை விட நீங்கள் கம்மியாக கூட செய்ய முடியும்லம்மா. செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் ஏதாவது செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படியுமே அந்த பானை சட்டிலாம் நல்லா குறைச்சி பேசி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கம்மா. கிட்டத்தட்ட ஒரு 800 வந்துருக்குமாம்மா நினைக்கிறோம்மா. 350 ரூபா தான் வந்துச்சு. பானை சட்டி 350 ரூபா வந்துச்சு. வாங்கின ஜாமான்லாம் ஒரு 800 கிட்டத்தட்ட வந்துருச்சுலம்மா. ஒரு 800 350 ஒரு 600 700 வந்துச்சு. நீங்கள் ஒரு 500 கூட முடிக்கலாம். ஸோ அது உங்கள் திறமையில தான் இருக்குது. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. எங்களுக்கே அதெல்லாம் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். பட் இது வந்து நான் கொஞ்சம் கிராண்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்ருக்கோம். இப்போ தான் திருப்பி